மாலை நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிந்திக்கும்படியாக நாம் வழக்கமாக தியானித்து கொண்டு வருகிற கொலோசையருக்கு எழுதின நிருபத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 3வது அதிகாரம், கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்பதே. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் ஒழுங்கும் கிரமமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனே, அப்படி இந்த மாலை நேரத்திலேயும் நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்திலே நீர் எங்களுக்கு எதை கற்றுத்தருவதற்கு சித்தமாக இருக்கிறீரோ, நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை விரும்பி நீர் இந்த வார்த்தை எங்களுக்கு எழுதி தந்தீரோ, அந்த வாழ்க்கையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்தவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களுக்கு கற்பிக்கவும் இந்த மாலை நேரத்திலே உம்முடைய வார்த்தையின் மீதான தியானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவின் உன்னதமான குணாதிசயங்களை அணிந்து கொண்டு அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாத்திரமல்ல சபை வாழ்க்கையிலையும் எப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் அன்பு செய்ய வேண்டும், தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று பவுல் அநேக விஷயங்களை சொல்லி கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலையும் கூட பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த அன்பு எப்படியாக இந்த கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை அலங்கரிக்கிற அல்லது அர்த்தம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே பவுல் அடுத்ததாக இங்கே சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது என்று சொல்லுகிறார். இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வைத்து அவர் இங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக முதலாவது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இடத்துல தேவ சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. கிறிஸ்துவின் சமாதானம் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. அந்த கிறிஸ்துவின் சமாதானம் என்பதின் அடிப்படையிலேயே நாம் இந்த செய்தி முழுவதுமாக சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பொழுது சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவும் முக்கியமாக பார்க்கப்படுது. எல்லாருக்கும் சமாதானம் தேவை. அப்படி இந்த சமாதானத்தை பலவிதமான இடங்களிலே உலகத்திலே ஜனங்கள் தேடி திருவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக நாமும் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம் பெற்றிருக்கிற சமாதானம் என்பது அது ஏதோ ஒரு முக்கியத்துவம் இல்லாத, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் அதை பற்றி சிந்தித்து பார்க்க அவசியமில்லாத ஒரு அற்பமான விஷயம் கிடையாது. அது எவ்வளவு மேன்மையான விஷயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மேன்மையான சமாதானத்தை கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சபை வாழ்க்கையிலேயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட நடத்தையுள்ளவர்களாக இந்த சமாதானத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வசனத்தில் பவுல் நமக்கு எழுதி தருகிறார். ஆகவே இந்த வேத வசனத்தை நாம் 3 குறிப்புகளின் அடிப்படையில் சிந்திக்கலாம். முதலாவதாக கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம். இரண்டாவதாக கிறிஸ்துவின் சமாதானத்தின் ஆளுகை, கிறிஸ்துவின் சமாதானத்தின் ஆளுகை. மூன்றாவதாக கிறிஸ்துவின் சமாதானத்தில் ஒற்றுமையான வாழ்க்கை, கிறிஸ்துவின் சமாதானத்தில் ஒற்றுமையான வாழ்க்கை. இந்த 3 தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வேத வசனத்தை நாம் சிந்திக்கலாம். இது நாம் சிந்திக்கிற பொழுது இதை 3 கேள்விகளாக நம்முடைய மனசில் நாம் நிறுத்திக்குவோம். கிறிஸ்துவின் சமாதானம் எனக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவின் சமாதானம் என்னை ஆளுகை செய்கிறதா? கிறிஸ்துவின் சமாதானம் எனக்கு ஒற்றுமையான வாழ்க்கையை கொடுக்கின்றதா என்கின்ற இந்த கேள்விகளையும் நம்முடைய மனசில் நிறுத்தினவர்களாக இந்த வேத பகுதியை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக
கிறிஸ்துவின் சமாதானம். ஏன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அந்த சமாதானத்தின் ஆளுகை, இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக முதலாவது கிறிஸ்துவின் சமாதானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ கிறிஸ்துவின் சமாதானம்னா என்ன? அது ஏதோ சாதாரணமான ஒரு மன அமைதி கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைகளும் இல்லாமல், எல்லாமே சுமூகமாக போய்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, அதுதான் கிறிஸ்துவின் சமாதானம் அப்படின்னு நாம் புரிஞ்சிக்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவின் சமாதானம் கிடையாது. கிறிஸ்துவின் சமாதானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதே கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தின் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்கும் எனக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒப்புரவாகுதல். தேவனுக்கு எனக்கும் இடையே ஏற்படுகின்ற இந்த உறவு சரி செய்யப்படுதல், தேவனுக்கு எனக்கு இடையே இருந்த பகை நீக்கப்படுதல், இதுதான் இந்த கிறிஸ்தவ சமாதானத்தின் அடிப்படை அல்லது கிறிஸ்துவின் சமாதானத்தின் அடிப்படை. ஆகவே கிறிஸ்துவின் சமாதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது நம்முடைய சூழ்நிலைகளோடு, நாம் இருக்கின்ற இடத்திலே, நாம் சந்திக்கின்ற மனிதர்களிடத்திலே, நாம் பழகுகின்ற மனிதர்களிடத்திலே இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து, குழப்பங்களெல்லாம் தீர்ந்து, சூழ்நிலைகளிலே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு நிம்மதியான மன அமைதியான வாழ்க்கையை வாழ்வது கிறிஸ்துவின் சமாதானம் கிடையாது. கிறிஸ்துவின் சமாதானம் அப்படிங்கிறது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு சரி செய்யப்படுதல், எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற பகை சரி செய்யப்படுதல். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்போ நம்முடைய நிலைமை என்ன? முன்பதாக நாம் தேவனோடு நண்பர்களாக இருக்கல, முன்னர் நான் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவில இருக்கல, தேவனுக்கு நமக்கு இடையே ஒரு ஸ்நேகம் இல்லை, தேவனுக்கு நமக்கு இடையே அன்பு இல்லை, அவரை பார்க்கிற பொழுது நாம் அவரையோ ஐக்கியமாக இருக்கிற நிலைமை நமக்கு இல்லை. நாம் பாவத்தினாலே தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், தேவனுடைய கோபம் நம் மீது இருந்தது, நாம் அந்நியர்களாக இருந்தோம், நாம் துர்க்கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்தோம். இதுதான் நம்முடைய நிலைமை, இதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்து நம்மை மீட்பதற்காக, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, நம்மை தேவனோடு இந்த பகையை களைத்து, இந்த பகையை நீக்கி, தேவனோடு ஒரு நல்ல உறவிலே, தேவனோடு நட்புறவிலே நம்மை சேர்க்கும்படியாக கிறிஸ்து என்ன செய்கிறார்? தம்முடைய சரீரத்திலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தான் சிந்தின இரத்தத்தினாலே தேவனுக்கும் நமக்கு இடையே இருந்த பகையை நீக்கி அவர் தமது சரீரத்தினாலே ஒப்புரவாகுதலை நமக்கு ஏற்படுத்தினார். இதுதான் சுவிசேஷம். கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது, அவருடைய நீதி எனக்குரியதாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் தேவனுக்கு எனக்கு இருந்த பகையானது நீக்கப்பட்டு நான் இப்பொழுது அவரோடு ஐக்கியமாக, அவர் என்னை குமாரனாக பார்க்கிறார், நான் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறேன். இதுதான் சுவிசேஷம். ஆகவே இப்படி கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்ததினால, கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக சிலுவையில் மரித்ததினாலே தேவனோடு அவர்களுக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். அதை தான் நீங்கள் ரோமர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ தேவனோட நமக்கு சமாதானம் கிடைச்சிருக்குது. எப்படி? எதன் மூலமாக என்று சொன்னால், கிறிஸ்துவை நான் விசுவாசித்ததின் மூலமாக.
கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக மரித்ததின் மூலமாக நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த உலகத்தில் நான் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் உண்மையான சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகை சரி செய்யப்படும். முதலாவது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு பிரச்சனை தீர்க்கப்படணும். இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் எந்த ஒரு மனிதனாலும் இந்த உலகத்திலே சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியாது. சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கலாம், சூழ்நிலைகளில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனோடு இருக்கிற இந்த பகை நீக்கப்படாமல் மெய்யான சமாதானமான வாழ்க்கை யாரும் வாழ முடியாது. ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் 10 கோடி பணம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு தொகை. 10 கோடி பணம் இருக்குது. இப்போ இந்த 10 கோடி பணம் இருந்தாலும் நான் ஒரு பாவம் செய்து, ஒரு குற்றம் செய்து, தண்டனைக்குரிய கைதியாக அறிவிக்கப்பட்டு எனக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த 10 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் பயன் இருக்குதா? இந்த 10 லட்ச ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு நிம்மதி இருக்குதா? எனக்கு சமாதானம் இருக்குதா? இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளில் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், எனக்கு எல்லா நிம்மதிகளும், எந்த குறைவில்லாத வாழ்க்கை எனக்கு இருக்கலாம். சூழ்நிலைகள் சரியாக இருக்கலாம். ஆனால் தேவனோடு இருக்கிற பகை நீக்கப்படாத ஒரு மனிதனாலே நிம்மதியான உண்மையான சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தேவனோடு இருக்கிற பகை நீக்கப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு உண்மையான சமாதானத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், அவன் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க நேரிட்டாலும், அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானத்திற்கான உறுதியான அடித்தளம் அவனுக்கு இருக்கிறது. இங்கே நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உண்மையான சமாதானத்திற்கான உறுதியான அடித்தளம் உங்களுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 16வது அதிகாரம் 33வது அதிகாரத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை அவன் அநேக விஷயங்களை நம்முடைய சீசர்களிடத்தில் பேசிட்டு வர்றார். ரொம்ப நெருக்கமான விஷயங்களை பேசுகிறார். இருதயத்தில் இருந்து அவர் பேசுகிறார். தம்முடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிற பொழுது தாம் நேசித்த அந்த சீஷர்களிடத்தில் ரொம்ப மனசு விட்டு பேசிட்டு இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொன்ன கடவுள் தொடர்ச்சியாக அந்த வசனத்தில் சொல்கிறாரு, ஆகிலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதிலிருந்து நாம் விளங்கிக்கிற ஒரு விஷயம் என்ன? ஒரு கிறிஸ்தவனால் ஒரே நேரத்தில் உபத்திரவங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும், உபத்திரவங்கள் அவனுக்கு இருந்தாலும் சமாதானத்தோடு அவனால் வாழ முடியும். பிரச்சனைகளே இல்லாமல் இருந்தால் தான் என்னால் சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியும்னு உலகம் சொல்லுது. ஆனால் தேவனோடு இருக்கிற பகை நீக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகத்தில் எவ்வளோ உபத்திரவம் இருந்தாலும் அதை அவன் சகித்து கொண்டிருக்கிற பொழுதே உள்ளத்திலே சமாதானத்தோடு வாழ முடியும். ஏன்னு சொன்னால், இந்த சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தீர்க்கப்படாமல் இருக்கலாம், அவன் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள் அவனுக்கு தீர்க்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவனுக்கு தீர்க்கப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னால், தேவனோடு இருந்த பகை அவனுக்கு நீக்கப்பட்டிருக்கு. இப்போ அவன் கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறான், தேவனிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறான், தேவனிடத்திலே ஒப்புரவாகி இருக்கிறான். அதனாலே அது அவனுக்கு மேலான பாக்கியமாக இருக்குது, அது அவனுக்கு மேலான ஆறுதலாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவின் சமாதானம் அப்படிங்கிறது அது வெறுமனே ஒரு மன அமைதியின் நிலை கிடையாது, அது உணர்ச்சி கிடையாது, அது சிலுவையிலே நிறைவேறின ஒரு உண்மை.
சிலுவையிலே கிறிஸ்து செய்து முடித்த ஒரு உண்மை. அவர் என்ன செய்தார்? என்னிடத்தில் இருந்த தேவனுக்கு விரோதமான பகையை அவர் நீக்கி தேவனோடு என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனோடு என்னை சேர்த்திருக்கிறார். தேவனோடு எனக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தா சமாதானம், எனக்கு அவரோடு இருக்கிற அந்த பிரச்சனை தீர்ந்துட்டா சமாதானம் கிடைச்சிடும், அவர் மனம் திரும்பிட்டா எனக்கு சமாதானம் கிடைச்சிடும், அவர் இப்படி பேசாமல் இருந்தால் எனக்கு சமாதானம் கிடைச்சிடும், அவர் இப்படி நடந்து கொள்ளாமல் இருந்தால் சமாதானம் கிடைச்சிடும், என்னுடைய இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துட்டா எனக்கு சமாதானம் கிடைச்சிடும், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டா எனக்கு சமாதானம் உண்டாயிரும், எனக்கு பண பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டா எனக்கு சமாதானம் கிடைச்சிடும். இல்லை இல்லை, தேவனுக்கும் உங்களுக்கும் இருந்த பகை நீக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்களுடைய சமாதானத்திற்கான உறுதியான அடித்தளம், அதுதான் உங்களுடைய சமாதானத்திற்கான உறுதியான சான்று, அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மையான ஆறுதல். இந்த உலகத்தில் எல்லாமே மாறலாம், உறவுகள் மாறும், எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். நாங்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தில் மேன்மையான ஒரு நிலைமையில் இருக்கலாம், நாளைக்கு குறைவான ஒரு நிலைமையை கூட நாம் கண்டடையலாம். ஆனால் எது மாறினாலும் இந்த ஒரு நிஜத்தை எதனாலே மாற்ற முடியாது? என்ன? நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனோடு சமாதானமாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களை பார்த்து கேட்கணும், நான் கிறிஸ்துவின் சமாதானத்தை அடைந்திருக்கிறேனா? ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்கணும். எனக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையானது நீக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் ரட்சிக்கவே படலைன்னு உங்களை சொல்கிறதுக்காக கிடையாது. நாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். விசுவாசிகளுக்கு தான் பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா என்று உங்களையே சோதித்து பாருங்கள்னு சொல்கிறார். அப்போ நான் கிறிஸ்துவின் சமாதானத்தை அடைந்திருக்கிறேனா? எனக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையானது நீக்கப்பட்டிருக்கிறதா? நான் தேவனை பார்க்கும் பொழுது அல்லது தேவன் என்ன பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்ப்பார்? என்னை கண்டிக்கப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய, ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டிய ஒரு பாவியாக என்னை பார்க்கிறாரா? அல்லது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு எனக்கு இருந்த பகை நீக்கப்பட்டு அவருடைய நேச குமாரனாக நான் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அதிகாரம் பெற்றவனாக என்னை பார்ப்பாரா? இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகை நீக்கப்பட்டு தேவனோடு சமாதானம் ஏற்பட்டு தேவனோடு ஒப்புரவாகுதல் ஏற்பட்டு நான் கிறிஸ்துவின் சமாதானத்தை என்னில் உடையவனாக இருக்கிறேனா? அல்லது இன்னும் பாவம் செய்து குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு சமாதானம் ஆகலைன்னு சொன்னா, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா, நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது? உங்களுடைய சொந்த முயற்சியால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வாங்க, கிறிஸ்துவை விசுவாசியுங்க. கிறிஸ்துவை விசுவாசித்து உங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவும் தேவனோடு இருக்கிற பகை நீக்கப்படும்படியாகவும் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசியுங்க. அவரை விசுவாசிப்பவர்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம் அருளப்படுகிறது. முதலாவதாக இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சமாதானம். ஏன்னு சொன்னால், கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு சமாதானமாக்கப்படாத எந்த ஒரு மனிதனாலும் கிறிஸ்துவின் சமாதானத்தில் வாழ முடியாது. இப்போ நான் முதலாவது அதை விளங்கி கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் சமாதானம். ரெண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் கிறிஸ்துவின் சமாதானத்தின் ஆளுகை. கிறிஸ்துவின் சமாதானத்தின் ஆளுகை. ஏன்னா அந்த இடத்துல பவுல் கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதாக அல்லது கிறிஸ்துவின் சமாதானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கல. அவர் தொடர்ச்சியாக சொல்றார் என்னன்னா, கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பவுல் பேசுகிறார். ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பவுல் பேசுகிறார். கிறிஸ்துவின் சமாதானம் அப்படிங்கிறது நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு சத்தியமாக அப்படியே இருந்துடக்கூடாது.
அது நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிற ஒரு விஷயமாக இருக்கணும்னு சொல்கிறார். ஆளக்கடவது, ஆளுகை செய்ய கடவுதுன்னு சொல்கிறார். இப்போ ஆளக்கடவுதுன்னு சொன்னால் அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் இருக்குது, அதை எப்படி பவுல் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு நடுவர் அல்லது தீர்ப்பு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் இந்த ஆளக்கடவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். நமக்கு நடுவர் அப்படின்னா என்னன்னு தெரியும். விளையாட்டில் நம்ம பார்க்குறோம், 2 டீம் விளையாடும் பொழுது தீர்ப்பு சொல்கிறதற்கு நடுவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். 2 தரப்புக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது, இல்லைனா விவாதம் ஏற்படுது, இல்லைனா ஒரு விஷயத்தை குறித்து அவங்க விவாதித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் எது சரி எது தவறு, எது சரியானது எது தவறானது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு நடுவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சரியா? அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவின் சமாதானம் ஒரு நடுவராக இருந்து, ஒரு தீர்ப்பு செய்யக்கூடியதாக இருந்து உங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்றார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வதற்கு பலவிதமான எண்ணங்கள் போராடி கொண்டிருக்கிறது. பலவிதமான குரல்கள் நம்முடைய இருதயத்தில் பேசிக்கிட்டே இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு, யாராச்சும் நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். யாராச்சும் நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால், உடனே திருப்பி செய் அப்படின்னு என்னுடைய கோபம் பேசுது. சரியா? இனிமே அந்த மனுஷனோட எந்த ஒரு உறவும் ஒட்டும் வச்சுக்க கூடாது அப்படின்னு என்னுடைய மனக்கசப்பு பேசுது. அவர் எனக்கு இப்படி செய்ததற்கு நான் 100 மடங்கு நான் திருப்பி செய்வேன் பாரு அப்படின்னு பழி வாங்குற எண்ணம் என்னிடத்தில் பேசுது. நான் தான் சரி, வேற யாருமே சரி கிடையாது என்று என்னுடைய சுயநலம், என்னுடைய பெருமை என்னிடத்தில் பேசுது. இப்படி பலவிதமான குரல்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே பேசி பேசி அதை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறப்பெல்லாம், இங்கே கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்துவோடு நாம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட சமாதானம், அது என்ன செய்யுதான், ஒரு நடுவரை போல விச ஊதி, இல்லப்பா நீ இப்படி யோசிக்க கூடாது, உன்னுடைய கோபத்திற்கு நீ இடம் கொடுக்க கூடாது, உன்னுடைய பழி வாங்குற எண்ணத்திற்கு நீ இடம் கொடுக்க கூடாது, உன்னுடைய மனக்கசப்புக்கு நீ இடம் கொடுக்க கூடாது, நீ இப்படி சிந்திக்க கூடாது, நீ கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிற, கிறிஸ்துவின் சமாதானம் உனக்குள்ள இருக்குது, அந்த சமாதானத்தின் அடிப்படையில் நீ யோசின்னு சொல்லி இந்த கிறிஸ்துவின் சமாதானம் நடுவாக நின்று தீர்ப்பு வழங்குகிற ஒரு நடுவரை போல செயல்படுகிறது. அப்படித்தான் நம்முடைய இருதயத்திற்குள்ள இந்த சமாதானம் இருக்கணும்னு பவுல் சொல்றார். ஆளுகை செய்ய கடவுதுன்னு சொல்றார். நல்லா கவனிங்க. அதாவது அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்ய கடவுதுன்னு சொல்றார். எங்கே ஆளுகை செய்யணுமா? இருதயத்தில் ஆளுகை செய்யணும். ஏன் இருதயத்தில் ஆளுகை செய்யணும்? ஏன்னா அது வெளிப்புறமாக ஒரு அமைதி கிடையாது. நம்மளை யாராச்சும் கோவப்படுத்திட்டாங்க இல்லை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாம் வெளியில் என்ன செய்யலாம்? பதிலுக்கு ஒன்றும் பேசாமல் அப்பைக்கு அமைதியாக போகலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே, என்னோட இருதயத்திற்குள்ள ஒரு அடக்க முடியாத ஒரு கோபம் இருக்கலாம். நான் அந்த நேரத்தில் சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ள மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதனால பவுல் சொல்றாரு, இது வெளிப்பிரகாரமாக இருக்கிற ஒரு விஷயம் இல்லைப்பா, இது உன்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் அப்படின்னு சொல்றார். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, இருதயத்திலிருந்து தான் எல்லா விதமான பொல்லாப்பான எண்ணங்களும் வருது அப்படின்னு சொல்றார். விபச்சாரம், களவு, வேசித்தனம், பொய், புரட்டு, இது எல்லாமே இருதயத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்றார். அப்போ என்னுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் எல்லாம் வருதுன்னு சொன்னால், நல்லவைகள் எங்கிருந்து வரணும்? இருதயத்திலிருந்து தான் வரணும். அப்போ என்னுடைய இருதயத்தை பொல்லாத சிந்தனைகளும் தவறான சிந்தனைகளும் ஆளுகை செய்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையும் தவறாக போயிடும். ஆகவே என்னுடைய இருதயத்தை எது ஆளுகை செய்ய வேண்டும்? என்னுடைய முடிவுகளை எது ஆளுகை செய்ய வேண்டும்? நான் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை எது ஆளுகை செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் சமாதானம். மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கிடையாது, மற்றவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது கிடையாது. கிறிஸ்து உனக்காக என்ன செய்திருக்கிறார், அதுதான். கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார், அதை வைத்து தான்
நான் மற்றவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். கோபம் டக்குன்னு பேச வரும், உடனே கிறிஸ்துவின் சமாதானம் இடையில வந்து இல்லை, நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிற, தேவனுக்கு உனக்கு இருந்த மிகப்பெரிய பகையை கிறிஸ்து நீக்கி இருக்கிறார், உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், நீ அப்படிப்பட்டவனா பேசு. உடனே பதில் பேசக்கூடாது. அமைதலாக இருந்து கிறிஸ்து எனக்கு என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்துவின் சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன், அந்த சமாதானம் தான் என்னை ஆளுகை செய்யணும். பழி வாங்கணும்னு உடனே என்னுடைய இருதயம் பேசும், இல்லை, நான் கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், நான் அப்படி செயல்படக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் சமாதானம் நம்மை, நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இப்போது நீங்கள் சும்மா கற்பனை செஞ்சு பாருங்களேன், ஒருத்தர் என்கிட்ட கடுமையாக பேசினார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்னுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அவர் எப்படி என்கிட்ட இப்படி பேச போச்சு, அடுத்து அவர் இப்படி பேசினதற்கு நானும் திருப்பி பேசுவேன், அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவருக்கு காண்பிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்ன, இங்கே கிறிஸ்துவின் சமாதானம் ஆளுகை செய்தா? இல்லை. உங்களுடைய கோபம், உங்களுடைய மனக்கசப்பு, உங்களுடைய வெறுப்பு, இதுதான் ஆளுகை செய்யுது. நாம் ஒருவேளை கேட்கலாம், அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா, அவர் என்னை பார்த்து எந்த வார்த்தையை பேசினார் தெரியுமா, அவர் என்னை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார் தெரியுமா? கிறிஸ்துவை அதைவிட மோசமான வார்த்தைகளை பேசினார்கள். அப்போ ஒருத்தர் என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம், என்ற எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், நான் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கணுமா? இல்லை, நீங்கள் அமைதியாக இருக்க தேவையில்லை, நீங்கள் செயல்படுங்க, கிறிஸ்துவை போல செயல்படுங்க. கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அப்படி செயல்படுங்க. அவர் தம்மை அடித்தவர்களுக்கு அவர் திருப்பி அடிக்கலை. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொன்னார். அப்படி செயல்படுங்க, கிறிஸ்துவை போல செயல்படுங்க. அல்லது நீங்கள் உண்மையை பேசணுமா, நீங்கள் தவறை கண்டிக்கணுமா, அதை அன்போடு சத்தியத்தோடு அதை செய்யுங்கள். கோபப்பட தேவையில்லை, மனக்கசப்பு பட தேவையில்லை. கிறிஸ்துவின் சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சமாதானம் என்ன ஆளுகை செஞ்சிச்சுன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கும், நான் எப்படி செயல்படுவேன்? நான் முதலாவது நான் யோசிக்கிற விஷயம் என்னவாக இருக்கும், தேவனுக்கும் எனக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய ஒரு பகை கிறிஸ்துவின் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறேன், கிறிஸ்துவின் சமாதானம் எனக்குள்ள இருக்குது. அப்பேற்பட்ட மேன்மையான பாக்கியத்தை பெற்றிருக்கிற நான், என்னுடைய சுயமரியாதைலாம் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, என்னுடைய மரியாதைலாம் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய நீதியை, என்னுடைய உண்மையை தேவன் அறிவார், அது தேவனுக்கு தெரியும், அதை அவர் ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்துவார். நான் கோபப்பட தேவையில்லை, நான் வார்த்தையை கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒருவேளை அந்த தவறை கண்டிக்கணும்னு சொன்னாலும், அந்த உண்மையை நான் பேசணும்னு சொன்னாலும், நான் கோபத்தோட பேச தேவையில்லை. நான் தாழ்மையோட, நான் அன்போட, நான் பொறுமையோடு அதை சொன்னால், சாந்தமாக சொன்னால் போதும். பழி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னு சொன்னால், என்னுடைய பகை தேவனோடு இருந்த பகை, இதை விட மோசமான ஒரு விஷயம், பிரச்சனை எனக்கு தீர்க்கப்பட்டிருக்குது. அந்த கிறிஸ்துவின் சமாதானம் எனக்கு இருக்குது என்று நாம் என்ன செய்வோம்? கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்கின்ற அடிப்படையிலே நாம் செயல்படுகின்றவர்களாக இருப்போம். பிரச்சனைகள் வரும் பொழுது, மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துகிற பொழுது, மற்றவர்கள் நமக்கு அநீதி செய்யும் பொழுது தான் நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமையும் அநேக நேரத்தில் என்ன செய்யுது? வெளிப்படுது. எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாகத்தான் தெரிவோம். அழுத்தங்கள் வரும் பொழுது, காயங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது தான் நம்முடைய உண்மையான நிலைமை ஏற்படுது. ஒன்றுமில்லை, நீங்கள் சும்மா சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்னார் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி செயல்படுவீங்களோ அதுதான் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். என்ன செய்வோம்? உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போவோம். அப்போ என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்வது எது? கிறிஸ்துவின் சமாதானமா, அல்லது என்னுடைய சொந்த வெறுப்புகளும், என்னுடைய விரோதங்களும், என்னுடைய மனக்கசப்புமா?
நாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய கடவுது. இப்போ இதுக்கு மேலே அவர் பேசிக்கிட்டு வர்ற எல்லா விஷயத்தோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருக்கணும்னு சொல்கிறாரு. நான் நீடிய பொறுமையாக இருக்கணுமா? கிறிஸ்துவின் சமாதானம் என்னை ஆளுகை செஞ்சால் தான் நான் இருக்க முடியும். நான் சாந்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவின் சமாதானம் என்னை ஆளுகை செய்தால்தான் நான் சாந்தமாக இருக்க முடியும். நான் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கணும்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவின் சமாதானம் என்னை ஆளுகை செய்தால்தான் நான் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்க முடியும். நான் அன்பை தரித்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவின் சமாதானம் என்னை ஆளுகை செய்தால்தான் நான் அன்பை தரித்து கொள்ள முடியும். இப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இது. உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்வது எது? கிறிஸ்துவின் சமாதானமா அல்லது உங்களுடைய சூழ்நிலைகளா? நம்முடைய சூழ்நிலை நம்முடைய மனநிலையை ஆளக்கூடாது. சரியா? மற்றவர்கள் என்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதும் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை ஆளக்கூடாது. கிறிஸ்து என்னை எப்படி நடத்தி இருக்கிறார், தேவன் எனக்கு என்ன நன்மையை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய சமாதானம் கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்கிறது, இதுதான் என்ன செய்ய வேண்டும். நான் மற்றவர்களிடத்திலே நடந்து கொள்வதை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த சமாதானம், இந்த நடைமுறை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய சபை வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவை. கணவன் மனைவிகளுக்கு இடையே, பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில், எல்லா வகையிலையும் இந்த கிறிஸ்துவின் சமாதானம் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். காயப்படுத்துகிற மாதிரியோ புன்முறுத்துகிற மாதிரியோ கணவன் மனைவிக்குள்ளேயோ சகோதர சகோதரிகளுக்குள்ளேயோ பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசினா உடனே என்ன செய்யக்கூடாது? முறைச்சி பார்த்து சண்டை பிடிக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ இந்த சமாதானம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும்தான் ஆளுகை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரம் உரியது கிடையாது. இது சபை வாழ்க்கையிலேயும் பிரதிபலிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அதை தான் மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தில் ஒற்றுமையான வாழ்க்கை, கிறிஸ்துவின் சமாதானத்தில் ஒற்றுமையான வாழ்க்கை. தொடர்ச்சி அந்த இடத்துல பவுல் சொல்றார், என்னது? கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தை கவனிங்க, பவுல் சொல்ற வார்த்தை ஒரே சரீரம் அப்படின்னு சொல்றார். ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் ஒரு கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி சொல்லலை. நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ சபை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் எல்லாருமே அந்த அந்த தலையிலே நாம் சேர்க்கப்பட்ட உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாக அங்கங்களாக நாம் இருக்கிறோம். இப்படி கிறிஸ்து தலையாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார், நம்மை ஆளுகை செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இந்த சபையில இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் உறுப்பினர்களாக, இந்த உடலின் அங்கத்தவர்களாக, இந்த சரீரத்தின் உறுப்புகளாக இருக்கிறோம். அதனாலே இந்த சபையிலே அங்கத்தவர்களாக, இந்த சபையிலே உறுப்பினர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த சரீரத்தை எடுத்துக்குவோமே. இந்த சொந்த சரீரத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை வெறுக்க முடியாது. இந்த கையை வெறுக்க முடியாது, இந்த இந்த காலை வெறுக்க முடியாது, எனக்கு வேணான்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு கண்ணு போது இன்னொரு கண்ணு வேண்டான்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு உறுப்பும் நம்முடைய உடலிலே, நம்முடைய சரீரத்திலே இன்னொரு ஒரு உறுப்பு என்ன செய்கிறது இல்லை? வெறுக்கிறது இல்லை, வேண்டான்னு சொல்றது இல்லை. உறுப்புகள் வேறதான். கண்ணுக்கு இருக்கிற மகிமை காலுக்கு இல்லை, கைக்கு இருக்கிற பலம் காலுக்கு இல்லை. இப்படி கணத்திலே செயல்களின் அடிப்படையிலே இந்த உறுப்புகள் எல்லாமே வெவ்வேறு விதமான ஒரு விதத்தில் இருக்குது, கணத்தில் இருக்குது. ஆனாலும் இந்த உறுப்புகள் எனக்கு இது வேண்டான்னு சொல்ல முடியாது, எனக்கு இது அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அது எல்லாமே ஒரே சரீரத்திற்கு உரியவைகளாக இருக்கிறது, அது ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறது. இப்போ அதே மாதிரி அதை போலவே கிறிஸ்துவின் சபையை நாம் பார்க்கிற பொழுது நாம் எல்லாரும் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம், நம்ம பல தடவை அதை பார்த்துருக்கிறோம்.
நாம் எல்லாரும் இந்த சபையிலே, இந்த சரீரத்திலே உறுப்புகளாக இருக்கிறோம். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரியான குணாதிசயங்களை கொண்டிருப்பது இல்லை. வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். அறிவில், புரிதலில், இப்படி எல்லாவற்றிலையும் வித்தியாசமானவர்கள் இருக்கிறோம். இப்படி வித்தியாசமாக இருக்கிறதுனாலே எந்த ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு உறுப்பும் இந்த உறுப்பு எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் நாம் எல்லாருமே ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். சாதாரணமாக நம்முடைய சொந்த ஒரு சரீரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுடைய முகத்தில் முகப்பருக்களாக இருக்குது நீங்கள் வச்சுக்கோ. உங்களுடைய மூக்கிலலாம் அப்படியே முகப்பருவாக இருக்குது நீங்கள் வச்சுப்போ. முகப்பரு இருக்கிறதுனால இந்த மூக்கு எனக்கு வேண்டான்னு வெட்டி எறிகிறீங்களா? இல்லை. ஒன்று என்ன செய்கிறீங்க, இந்த முகப்பரு போகணுங்கிறதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. அதை நான் சரி செய்ய வேண்டும். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போட்டு அந்த முகப்பருவை மறைக்க பார்க்குறோம். அது என்னது, இந்த குறையை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு நான் மூடி மறைக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யறது இல்லை, உங்களுடைய முகத்தில் பரு இருக்கிறதுனால அது ஒரு குறையாகவே இருந்தாலும் முகம் வேண்டான்னு, மூக்கு வேண்டான்னு வெட்டி இருக்கிறது கிடையாது. அதை சரி செய்யணும்னு எல்லா முயற்சியும் எடுக்கிறீங்க. அதை சரி செய்ய முடியாட்டாலும் அதை மூடி மறைக்கிறதுக்காச்சும் என்ன செய்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க. ஏன்னு சொன்னால் அது உங்களுடைய உறுப்பு. அதே தான் சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. வேறுபாடுகள் இருக்கிறதுனால இது எனக்கு வேணான்னு நீங்கள் தூக்கி எறிய முடியாது. வேறுபாடுகள் இருக்கிறதுனால வெட்டி எறிய முடியாது. அவர் குறைபாடு இருக்கிறதுனால அந்த குறையை சரி செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணுமே தவிர, அவர் பலவீனமாக இருந்தார்னு சொன்னால் அந்த பலவீனத்தை நீங்கள் அன்பினாலே கட்டி பாதுகாக்கணுமே தவிர வெட்டி எறிய கூடாது. இதுதான் இங்கே பவுல் சொல்கிறாரு, இந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை ஒரே சரீரத்தில் ஒன்றாக வைத்திருக்கணும்னு சொல்கிறார். ஒன்றாக வைத்திருக்கணும். அப்போ இந்த சபையில் உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும், உங்களுக்கு யார் அநீதியை இழைத்திருந்தாலும் அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வை ரொம்ப முக்கியம். நாம் சும்மா எளிமை என்ன செய்யக்கூடாது, அவர் எனக்கு தொந்தரவு செஞ்சிட்டாருங்க, ரைட், அது சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் என்னுடைய சகோதரராக இருக்கிறார். அவர் என்னை காயப்படுத்திட்டார், ஆமாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நானும் அவரும் ஒரே சரீரத்தில் அவயமாக இருக்கிறோம். அவர் எனக்கு அநீதி செஞ்சிட்டாரு, ஆமா ரைட். ஆனால் கிறிஸ்து என்னையும் அவரையும் ஒரே சபையிலே அங்கமாக சேர்த்திருக்கிறார். அவர் எனக்கு துன்பத்தை கொண்டு வந்துட்டார், ஆமா. ஆனால் கிறிஸ்து அவரையும் என்னையும் தேவனோடு ஒப்புரவாக்கி அவருடைய சபையிலே ஒரே சரீரமாக இருக்கும்படிக்கு சேர்த்திருக்கிறார். வெட்டி கொண்டோ வெறுப்பை சம்பாதித்து கொண்டோ போக முடியாது. ஒரே சரீரமாக இருக்கும்படிக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த பாவத்தையும் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளணுமா? இல்லை. பாவத்தை நாம் கண்டிக்கணும், பாவத்தை நாம் திருத்தணும், பாவத்தை நாம் அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டணும். ஆனால் அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுலையும் விஷயம் இருக்குது. அநேக நேரத்தில் நாம் சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுறதை என்ன செய்யணும்னு சொன்னால் தனிப்பட்ட பகையை வளர்த்து கொள்வதோடு நாம் ஒப்பிட்டு பார்த்துறோம். சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவது வேற, தனிப்பட்ட பகையை வளர்த்து கொள்வது வேற. நாம் என்ன செய்யணுமா, இந்த சபையில் இருக்கிற பொழுது ஒரே சரீரமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரே சரீரத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டும். மறுபடியும் பவுல் இதற்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு வர்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது பவுல் வித்தியாசமான காரியத்தெல்லாம் இந்த இடத்துல பேசலை, ஒரே விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றார். அப்போ நீங்கள் அதை பார்க்கும் பொழுது என்னன்னு சொன்னால், நான் ஏன் ஒரு விசுவாசியை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரே சரீரமாக இருக்கிறார். நான் ஏன் ஒரு விசுவாசியோட பலவீனத்தை நான் பொறுத்து கொள்ளணும்னு சொன்னால் அவர் ஒரே சரீரமாக என்னோட இருக்கிறார். நான் ஏன் ஒரு விசுவாசிக்கிட்ட சாந்தத்தை காண்பிக்கணும்னு சொன்னால் அவர் என்னோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறார்.
நான் ஏன் ஒரு விசுவாசியோடு சமாதானத்தை கட்டி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரே சரீரமாக இருக்கிறார். என்னுடைய சரீரத்தில் அவர் ஒரு உறுப்பாக இருக்கிறார். நான் எப்படி வெட்டி எறிய முடியும்? நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? நாம் இதை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார், நம்முடைய சொந்த உறுப்புகளுக்கு எதிராகவே நாம் என்ன செய்ய முடியாதுங்க, சண்டை செய்ய முடியாது, வெறுப்பை காட்ட முடியாது. தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது பவுல் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அந்த வசனத்தில், நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னடா அது, சமாதானத்தை பற்றி பேசிக்கிட்டு வந்த மனுஷன் திடீர்னு நன்றியறிதல் உள்ளவராக இருங்கள் சொல்கிறாரு, என்ன சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிங்கன்னு சொன்னால், இல்லை, சம்பந்தம் இருக்குது. ஒரு நெருங்கிய ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாம் ஏன் எளிதில் கோபப்படுறோம்? ஏன் நம்மளால் சின்ன சின்ன விஷயங்களை கூட மறக்க முடியல? நெஞ்சில் சுமந்துக்கிட்டே திரிகிறோம். பல நாட்கள் ஆனாலும், பல மாதங்கள் ஆனாலும், பல வருடங்கள் ஆனாலும் அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய நெஞ்சத்தில், நம்முடைய இருதயத்தில் ஏன் அதை கட்டி வச்சுக்கிட்டு வைராக்கியம் நாம் திரிகிறோம்? ஏன்? ஒரே ஒரு காரணம்தான், கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்க மறக்கிறது. தேவன் எனக்கு எப்படிப்பட்ட பாவத்தை மன்னித்திருக்கிறார், தேவன் எனக்கு எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார், எனக்கு எவ்வளவு பெரிதான ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு எவ்வளவு பெரிதான ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம சிந்திச்சு பார்த்து நினைச்சு பார்த்து அதற்கு நன்றியதல் இல்லாதவர்களாக இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த ஒரே சரீரத்தில் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற வேறுபாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், என்ன இன்னும் நல்லா நடத்திருக்கணும், எனக்கிட்ட அவர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசியிருக்க கூடாது, அது பத்தாது, இன்னும் நல்லா என்ன நடத்திருக்கணும் இப்படின்னு குறையே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மனசால சமாதானத்தோடு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு இருக்கிற உறவில் எனக்கு எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவரோடு என்னை சேர்த்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றிருக்கிறார். தகுதியே இல்லாத எனக்கு தம்முடைய கிருபையை அவர் நிறைவாக கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் நான் யோசித்து பார்த்து, இதை நான் நினச்சி பார்க்கிற பொழுது என்னுடைய இருதயம் என்ன செய்யும், நன்றியுணர்வுனால பொங்கும். அப்படி இது எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்த்து நினைச்சு பார்த்து நான் நன்றியுள்ளவனாக இருக்கிற பொழுது கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப நான் எப்படி மன்னியாமல் இருக்க முடியும்? கிறிஸ்து என்னிடத்தில் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறாருங்கிறப்ப நான் எப்படி பொறுமை இல்லாமல் இருக்க முடியும்? கிறிஸ்து என்னை தேடி வந்தார் அப்படிங்கிறப்ப நான் எப்படி உறவு வேணான்னு விட்டுட்டு போக முடியும்? இப்போ இதையெல்லாம் எனக்கு கொண்டுட்டு வர்றது என்னது, நான் தேவன் எனக்கு என்ன செய்தாருங்கிறத யோசித்து பார்த்து நன்றியறிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அப்போ இதுக்கும் அதுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இங்கே இருக்குது, நாம் அதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு யார் மீதாவது மனக்கசப்பு இருந்தால் நீங்கள் முதலாவது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரே சரீரம். சரியா? ஒரே சரீரம். காயம் ஏற்படுத்தியிருக்கலாம், உண்மைதான். ஆனால் ஒரே சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறீர்கள். ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு விரோதமாக போக முடியாது. ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு விரோதமாக செயல்பட்டால் ரெண்டு பேருக்குமே தான் நஷ்டம். நான் தண்டிக்கிறேங்கிற பேரில் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொரு அவயவத்திற்கு எதிராக, இந்த ஒரே சரீரத்தில் இருக்கிற அவயவத்திற்கு எதிராக நாம் செய்யக்கூடாது. இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்கென்றே? கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நான் எந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறேங்கிறத யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நான் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறேங்கிறத யோசிச்சு பாருங்கள். எனக்கும் இன்னொரு சகோதரருக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் தேவனிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் தேவனுடைய அந்த அந்த ஒரு சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோம். அது என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள், வேற வேற சரீரம் கிடையாது, வேற வேற சரீரம் கிடையாது.
ஆக உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்களா? இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சமாதானம் உங்களுடைய இருதயங்களிலே ஆளுகை செய்கிறதா? கிறிஸ்து என்னை எப்படியாக நடத்தினார், தேவன் என்னை எப்படியாக நடத்தினார் என்பது நீங்கள் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற எல்லா விதங்களையும் ஆளுகை செய்கிறதா? அல்லது உங்களுக்குள்ளாக ஏற்படுகிற போராட்டம், கசப்பு, கோபம் இது ஆளுகை செய்தா? மனக்கசப்பு வரும் பொழுது, கோபம் வெளிப்பட துடிக்கும் பொழுது, வைராக்கியம் வெளிப்பட துடிக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் சமாதானம் தன்னுடைய விசில ஊதி, இல்லை நீ அப்படி செயல்படக்கூடாது, நீ தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறாய், என்னுடைய சமாதானம் உனக்குள்ள இருக்குதுன்னு கிறிஸ்துவின் சமாதானம் நமக்குள்ளாக நடுவராக செயல்படுகிறதா? யார் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறார்? எது நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யுது? அந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, இந்த சமாதானத்தை சபையிலே நீங்கள் ஒவ்வொரு சகோதரர்களோடும் காண்பிக்கும்படியாக ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஒரே சரீரத்தில் எவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தாலும், எவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? வெறுத்துடக்கூடாது, வெட்டி எறிஞ்சிடக்கூடாது. இது ஒரே சரீரம். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக பிரயாசப்படணும், அவர்களுடைய பலவீனங்களை தாங்கணும், தேவனிடத்திலே அவர்களுடைய நல்வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இதைத்தான் உங்களுக்கு கிறிஸ்து செய்திருக்கிறார், இதை தான் இன்றைக்கும் உங்களுக்கு கிறிஸ்து செய்கிறார். இன்னும் ஒரு வருஷம் நான் வெட்டி இருபோடுகிறேன், நான் கொத்துறேன், நான் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுறேன், இன்னும் ஒரு வருஷம் கிறிஸ்து உங்களுக்காக இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டாமா? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சமாதானம் ஆளட்டும். அந்த சமாதானம் ஒற்றுமையான ஒரே சரீரத்திலே வாழும்படிக்கு உங்களை கட்டி எழுப்பட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.